பேக் டு கலி கிரிக்கெட்டர். மும்பை இந்தியன்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் எலிமினேட்டர் மேட்ச். யார் வின் பண்ண போகிறா? இந்த மேட்ச் முலான்பூரில் நடக்குதுங்க. நேற்று அதே வென்யூலாம் நடந்துச்சு முலான்பூரில். அது லோ ஸ்கோரிங் மேட்சாக அமைஞ்சிச்சு. இன்னைக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரில. மும்பையில் ஏகச்சக்கமான மாற்றங்கள் இருக்குது, ஜிடிலையும் மாற்றங்கள் இருக்குது. என்னென்ன மாற்றங்கள்டா நீ என்ன பெரிய பிளேயிங் நான் சொல்கிறதுக்கு பெரியாலான்னு கேட்காதீங்க. எஸ், பட்லர் ரிலீவ் ஆகி அங்கே ஓடிஐ மேட்ச் நேற்றே ஆடிட்டாருங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனாக இருக்கட்டும், வில் ஜாக்ஸாக இருக்கட்டும் கிளம்பிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஆல்வேஸ் கடப்பாடுறாங்க. அவங்களுக்கு எப்படி அப்படின்னா ஓப்பனிங் ஸ்லாட் மட்டும் தான் அவங்களுக்கு. யாராச்சும் ஒரு ஃபாரின் ஓப்பனர் வச்சு ரோஹித் சர்மா ஆடிடுவார். 1 ரன் சூரியகுமார் யாதவ், 2 ரன் திலக் வர்மா, அப்புறம் ஹார்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு அவங்க கன் மாதிரி தான் இருக்காங்க. பட் குஜராத் டைட்டன்ஸ் ஏன் அவங்க டாப் 2ல் முடிக்க முடியல? கடைசி 2 மேட்சாக சாய் சுதர்சனாக இருக்கட்டும், கில்லாக இருக்கட்டும், பட்லராக இருக்கட்டும், ஒரு வேற லெவல் ஸ்டார்ட் கொடுக்க முடியல. ஒரு மேட்ச் அவங்க மிடில் ஆர்டர்ஸ் நல்லா விளாண்டுருந்தாலும் அடுத்த மேட்ச் சொதப்பிட்டாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி ஜிடி வெளியே வர முடியும்? இன்னைக்கு பட்லர் கூட கிடையாது, அவருக்கு மேலே குஷாலா மெண்டிஸ் வராரு. எஸ், அவரும் ஒரு அக்ரெஸாக ஆட வேண்டிய பிளேயர் தான். பட் அவரால் எடுத்தோடனே ஃபார்முக்கு வர முடியுமா? இந்த டச் ஆட முடியுமா? அவங்களுக்கு அகமாவத்தில் நடந்தாலும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும்னு சொல்லலாம். பட் இது முலான்பூரில் நடக்குதுங்க. முலான்பூர் ஸ்பின்னி பிச்சுங்கனால ரஷீத் கானையும் சாய் கிஷனையும் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பொறுத்து பார்க்கணும். பட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லர் இல்லாதது, குஷாலா மெண்டிஸ் இருக்காரு. இங்கே ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், கில், குஷாலா மெண்டிஸ். பட் இங்கே பேட்டிங் லைனை பெருசாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஷாருக் கான், திவாட்டியா, ஏகான்லாம் இருக்கலாம். பட் இங்கிட்டு நீங்கள் கடப்பாறையை பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக தாங்க இருக்குது. ஒருவேளை அகமதாபாத்தில் நடந்ததுன்னா கண்டிப்பாக ஜிடி ஜெயிக்கும்னு சொல்லியிருப்பேன். பட் இது முலான்பூரில் நடக்குதுங்க. ஸ்பின்னுக்கும் இங்கே பஞ்சம் இல்லைங்க. கரண் சர்மா இருக்கார், மிச்சில் சாண்டா இருக்கார். இந்த சீரிஸ் ஸ்பின்னர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர், ரஷீத் கான். திவாட்டி அப்பப்போ கை சுற்றுவார், அதை யூஸ் பண்ணுவான்னு தெரில. பட் பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா 2 டீம்லேயும் டஃப்பான பவுலர்ஸ் இருக்காங்க. இங்கிட்டு பிரதீப் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் கோட்சின்னு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா போல்ட், பும்ரா, தீபக் சேகர். பவுலிங் யூனிட்டை பொறுத்தவரையும் கம்பேரிசனாக பண்ணதால 2மே ஸ்ட்ராங்காக இருக்குது. மிடில் ஆர்டர்ஸ்லாங்க பிரச்சனையே. ஏன்னா டாப்பில் ஜிடி சப்போர்ட் சாஞ்சிடலாம். ஜிடியில் பார்த்தீங்கன்னா சுமன் கில், சாய் சுதர்சன், குஷாலா மெண்டிஸ். இங்கே ரோஹித் சர்மா ஒரு ஓப்பனிங் ஃபாரின் பிளேயர் ஒருத்தர் வருவார். 1 ரன் சூரியகுமார், திலக் வர்மான்னு சொல்லலாம். பட் இடையில விளையாட மிடில் ஆர்டர்ஸ்லாங்க மேட்சே மாறும். இங்கே ஹார்திக் பாண்டியா இருக்கார். பட் அங்கிட்டு ஷாருக் கான், திவாட்டியா, ஏகான் தாங்க இருக்காங்க. பொறுத்திருந்த கோப்பம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மேட்ச் மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் ஜெயித்தவங்க என்ன பண்ணலாம்? அகமதாபாத்தில் பஞ்சாப்போட விளாட்லாங்க. நேற்று பஞ்சாப்பு பொழந்துட்டாங்க. ஆர்சிபி பொழந்துட்டாங்க பஞ்சாப், அப்படி சொல்லலாம்னு பார்த்தேன். பஞ்சாப் பஞ்சாச்சு. அந்த பஞ்செல்லாம் வச்சு சரி பண்ண முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? பஞ்சாப் இவங்க பரட்டி எடுக்கிறதுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும். இந்த மேட்ச்சில் நான் மும்பை ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன். எதனால சொல்லுன்னா அவங்க மிடில் ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஜிடியில் அந்தளவுக்கு கிடையாது. ஒருவேளை பிரதீப் கிருஷ்ணா நல்லா போட்டாலும் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.